ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ பிக் பாஸ் வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. நீ நாளைக்கு ஒரு நாள் தான், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபினாலே. சரியா, ஃபினாலேவே சந்திக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ப்ரோமோ 2 வந்திருக்குது கைஸ். அதே தர்சிகா விஷாலோட மேட்ரு தான் கைஸ். ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே, என்னதான் இருந்தாலும் ப்ரோமோ வந்தாலும் நம்ம பேசி தானே ஆகணும். ஏன்னா நம்ம தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோமே. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? புதுசாக சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா. இப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, தர்சிகாவும் சௌந்தர்யாவும் ஒரு சோபாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வெளியில அந்த கேட்டு கிட்ட அன்ஷிதாவும் விசாலும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதாவது தர்சிகா வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து அவங்க பணப்பெட்டி டாஸ்க்லாம் வைக்கும்போது பவித்ராலாம் போய் எடுக்கும் போதெல்லாம், ஐயோ நான் ஃபைனல்ல வந்திருக்கணுமே, நான் என் கேமை மிஸ் பண்ணிட்டேனே, என்னோட ட்ராக்கை நான் மாத்திட்டேனே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு எபிசோட்ல நேத்தே வந்திருந்தது ப்ரோமோல. அப்ப பாத்தீங்கன்னா, இனிமேல் அதான் புலம்பி என்னமா ஆக போகுது தர்சிகா? இனிமேல் புலம்பி என்ன ஆக போகுது சொல்லு? கண்கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு தான் நாங்க கேக்குறோம். சரியா? பவித்ரா வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் சொன்னாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டா வந்து அவங்க அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணும்போது நீங்க ஏன் அதை கேட்கல அந்த நேரத்துல? அப்ப காதல் வந்து உங்க கண்ணை மறைத்து விட்டதா தர்சிகா அவர்களே? நீங்க வந்து உண்மையாதான் இது பண்ணீங்க. ஆனா அவனுக்கு வந்து அந்த இதை புரிஞ்சுக்க தெரியல. அவன் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டான், கண்டென்ட்டா ஒரு யூஸ் பண்ணிக்கிட்டான். விஷாலை பொறுத்தளவு நீங்க அவனுக்கு ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான். தர்சிகா வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி யோசித்து பண்ணிருப்பாராட்டிருக்குது. சரியா? நீ வந்து ஒரு விஷயம் பண்ற, அது மத்தவங்களுக்கு வந்து ஹோப்பா தானே பார்க்க முடியும். ஒரு அன்பா ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆக்ஷனோ, ஏதோ ஒரு வார்த்தையோ ஏதோ சொல்லும் போது அது ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பா தானே தெரியும். நீ நிறைய ஹோப் கொடுக்குற மாதிரி தானே மத்தவங்க நம்புவாங்க. இதுக்கு நீ முதலே வாயத்தோன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, பிடிக்கலன்னு. எதுக்கு நம்புற மாதிரி ஒரு ஹோப்பை கொடுத்து, ஒரு பேச்சை கொடுத்து, ஒரு ஹக்கை கொடுத்து, எதுக்கு இத்தனை வேலைத்தனம் அப்படின்னு சொல்லி தர்சிகா புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட? நம்ம சௌந்தர்யாட்ட. சௌந்தர்யா வந்து சொல்றாங்க ஒரே வார்த்தை தான், அவன் எல்லாத்துக்குமே சேஃபா பதில் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான், உண்மைதான். சேஃபா தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. 15 வாரமும் ஜாக்லினை நாமினேஷன்ல கொண்டு வந்த பர்சனே இவர் தான். வெளியில போய் ஜாக்லின் பார்த்திருப்பாங்க. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஜாக்லின் பார்த்திருப்பாங்க. இவ்வளவு கேவலமாவாடா என்னைய பின்னாடி எல்லாம் பேசியிருக்கீங்க, இவ்வளவு கேவலமாவாடா நான் கிளம்புன பிறகு எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கொண்டாடிக்கீங்கன்னு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும். நான் போன வருத்தம் யாருக்குமே இல்ல, எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. சத்யா ஜெஃப்ரிலாம் சுத்தம் வேஸ்ட். யாரோ நடிச்சிட்டு போறாங்க. நீங்க உண்மையா இருங்களேன். நீங்க உண்மையா இருங்களேன். நீங்க ஏன் உண்மையா இல்ல? சத்யா ஜெஃப்ரிலாம் அப்ப ஜெஃப்ரிலாம் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நீங்களே சொல்லுங்க கைஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குது. டேய், இவங்க இந்த இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. சரியா? அன்சிதா, விஷால், தர்சிகா இவங்க 3 பேரோட சாப்டர் இதோட முடிஞ்சு போச்சு. சும்மா சும்மா இதெல்லாம் ப்ரோமோல கொண்டு வந்து எங்களை உயிரை வாங்காதீங்க. இதெல்லாம் போட்டு போட்டு எங்களுக்கு சலிச்சு போச்சு. சரியா? அன்சிதா பெரிய உத்தமியாட்டம், தர்சிகா பெரிய உத்தமியாட்டம்லாம் பேசி பேசி எங்களுக்கு சலிச்சு போச்சு. அர்ணவ் இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. அவரு கண்ணு முன்னாடியே, அர்ணவ் முன்னாடியே இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணா அவர் கஷ்டமா தானே இருக்கும். எல்லாத்துக்கும் ஏன் இப்படி ஒரு ஃபீலிங்ஸோடயே விளையாடுறாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு இந்த கண்டஸ்டன்ட், அதாவது இந்த பழைய கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்கப்பா. வெளியே அடிச்சு பத்துங்க முதல்ல. போதும். இந்த 5 பேர் தானே ஃபைனலிஸ்ட். அந்த 5 பேர்த்த இந்த 5 பேர்த்த மட்டும் வச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஒரு சூடம் போர்த்தி ஊதுபத்தி காமிச்சு முடிச்சு விடுங்கடா. முடியல எங்கனால.